சீசன் பாஸ் 100 ஆக போறாராமா அவரு. இன்னைக்கு மத்தியானம் 25க்கு கான்ட்ராக்ட் முடிச்சேன். அப்படி முடிச்சு ஒரு டியர் புஷ் பண்ணலன்னா பாத்துக்கோங்க. ஒரு மேட்ச் தான்டா பண்ண. ஆனா கான்ட்ராக்ட் முடிக்கிறதுக்கு இது அதிகம், எக்ஸ்பி அதிகம், கான்ட்ராக்டுக்கு எக்ஸ்பி அதிகம், டைம் பிளேட் எக்ஸ்பி அதிகம். அதுவும் இல்லாம நான் விளையாண்டது வந்து இது ஃப்ரெண்டு 25 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ அது கேம். அவ்வளவு நேரம் விளையாண்டும் எனக்கு ஒரு டீம் ஃபுல்லா புஷ் ஆகல. மல்டிப்ளேயர் விளையாண்டுருக்கணும். அண்ணா மல்டிப்ளேயர் அதோட கிளவியாட்டம் ஏறுதுனே. ஒரு மேட்ச் குவார்டர் கூட ஏற மாட்டேங்குது. 3 மேட்ச் போய் விளையாண்டே இருந்தா சொல்ல உள்ள போயிட்டு குவிட் பண்ணிட்டேன்னா குவார்டர் ஏறிடும். 4 தடவை குவிட் பண்ணிட வேண்டியதால 4 தடவை மேட்ச். இது நல்ல ஐடியாவா இருக்கு. அதனாலதான் ஒரு 5 நிமிஷம் சைலண்டா யோசிச்சுட்டு இருக்கான் எப்படி அது நடக்கும். உள்ள போய் குவிட் பண்ணா ஏறுமா. சொல்லாம விட்டீங்களே காசி என்ன முன்னாடி. ஏன் படுத்து நல்லா இருக்கியா நீ? அதனால படுத்துட்டு இருந்தேன், இப்பதான் இருந்துச்சு. இந்த வாய்ஸை கேட்டாலே எனக்கு செருப்பால அடிக்கணும் போல இருக்கு. இல்ல அது கேவலமா இருக்கு. ஆல்ரெடி அந்த பாட்டே ஒரு வாய்ஸ்ல இருக்கு. இவ அதுல இருந்து ஒரு கன்றாவியான வாய்ஸ் எடுத்து அது யாரு? இத வேற யார் பாடுறது? இப்பதான் அவன் ஒரு ரீமேக் பண்ணுவாங்க. நீங்க பாட்டீங்கன்னா அது ஒரு ரீமேக். உடனே அதுக்கு ஒரு 20 ஃபேன்ஸ் இருக்கானுங்கிற. இப்போ அதுதான் பிரச்சனை. நமக்கு பின்னாடியே ஒரு டீம் வருதுயா. நமக்கு பின்னாடியே ஒரு டீம் வருது. எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. நீதானா அது? இந்தடா இந்தடா இங்க வாடா வீக்கடா இவன். வீக் அடுத்து அதே இன்னொருத்த வாடா. வண்டா. ஐயோ தெரியாம இதுல மாட்டிட்டேன்ல செத்தனா. இன்னொருத்த ரீலோட் பண்றேன் ஏரியா. உங்க இது எடுத்தாச்சா? நான் எடுத்து ஓட்டேன். அடுத்தே காலி பண்ணேன். இவன் டீம் அவுட்ல. இவனுங்க டீம் காலி. நான் செத்துருக்க மாட்டேயா. அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்தா பார்த்தா எவன கிரனேட் போட்டு வச்சிருக்காங்க. மொத்தமா கறிக்கிருச்சு. இந்த ஜிப்லைன் எடுத்து கொண்டு போய் அங்க லெஃப்ட்ல தூக்கி விட்டுறேன். இங்க தூக்கண்டாமா? இங்க அடிச்சுக்கிறோம்னா தூக்கு தைரியமா. நீ விட்டுட்டு ஓடுவேன்னா செருப்பால் அடிக்கணும். அங்கே தூக்க போறீங்க? ஆமாமா. வேணாண்டா வருவான்டா. கிளீனா வந்து தலையிட்டான தூக்கிட்டே நீ புடுங்கி. இப்ப அப்படியே வருவானுங்க பாரு. ஏன்னா லூட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒழுங்கா இல்ல. நீங்க இருக்கும்போது நான் கவலையே பட மாட்டேன். வீடியோ பார்த்தேன் வேற லெவல்ல விளையாண்டீங்க. ஆனா உன் கூட விளையாண்ட லூசுக்கு டேரக்ட்னு அதிகமா வாயில வருது எனக்கு. அதெல்லாம் எடுத்து விடுறான் பாருங்க. இது பண்ணி போட்டுருக்கீங்க. அவர் யூஎஸ்ல இருக்காரா? அவரு ஃப்ரெண்டடா? அவரு மூர்த்தி அண்ணன் அவரு. அவரு ஐயோ கழி மாதிரியா அவரு. பயம் ஜாஸ்தி. இந்த மேட்ச்ல என் வாய்ஸ் இல்ல, அவர் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த மேட்ச் எல்லாம் போட்டு வர அப்புறமேட்டு பிரைவேட்டா போட்டு விடுறேன். அது போட்டா அவருக்கு ரொம்ப சை ஆயிடும். அந்த மேட்ச் எல்லாம் பார்த்தோன்னா செம்ம காமெடியா இருக்கும். அதெல்லாம் என் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல. ரெக்கார்ட் என்ன செம்ம காமெடியா வந்திருக்கும். இல்ல எனக்கு புஷே பண்ண மாட்டாரு அவரு. கடைசியில என்ன ஆகும், ஒருத்தன் 2 பேர் இருப்பானுங்க, நாங்க 2 பேர் இருப்போம். பாத் பாயிண்டரும் இவனும் இருப்பான், ஆட்கனும் இருப்பானுங்க. அவன் பயந்து விளாண்டு இருப்பானுங்க. அவனுக்கு 2 பேரும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து இது பண்ணே இருப்பானுங்க. நாங்க 2 பேருமே வந்து ரெட் ஷீல்ட்ல இருப்போம். புஷ்ஷே பண்ண மாட்டாரு அவரு. புஷ் பண்ணும்போது வேணாம் ஒரே செகண்ட். வினோத்தோட சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமா ஆமா. நீ அன்னைக்கு மைக் வால்யூம் ஏத்த சொன்னது ஏன்?
இல்லையே அன்னைக்கு இத்தனை நாள் கரெக்டா இருந்துச்சு, இன்னைக்கான ரொம்ப ஹெவியா கேக்குது. அண்ணா நீ கொஞ்சம் குஷியா இரு, நான் மைக் கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிறேன். இப்போ அண்ணா கொஞ்சம் குஷியா இருக்காங்க அதுதான். இப்போ கொஞ்சம் ஓரமா வச்சுட்டேன், பரவாயில்லையா? இப்ப கரெக்டா இருக்கு. இப்போ கொஞ்சம் டிக்கி கிட்ட வச்சிருக்கேன் மைக்கை. பாத்தியா வயிறு ஏதோ கலக்க போகுது. அப்புறம் நடுவில் அண்ணா எவனோ சொல்றான்னா அப்புறம் எங்கேன்னு தேடுறதுக்குள்ளேயே பாதி ஆளு எங்க இல்ல இல்ல அவங்க குடிச்சிருக்கான், அவங்க குடிச்சிருக்கான். மட்டும் கேக்குது. என்னாச்சு என்னாச்சு நேத்தா? இல்ல இல்ல அண்ணன் புல்லட் சவுண்ட் மட்டும் கேக்குதுன்னா ஆளக்கா வண்டி போயிருக்கா, கிராஸ் பண்ணி வண்டி போயிருக்குண்டா. என்ன ப்ரோ கண்ணுக்கு மாற போறேன். சென்டினல் புறா ஸ்னைப்பர் மேட்ச் சென்டினலா? ஏன்யா அண்ணா என்கிட்ட இது இருக்குண்ணே. அடிக்கிறத மட்டும் பாரு. கோல்டன் வந்து முருகனை ஸ்னைப்பர் போட்டு நாங்க இருக்குன்றதுனால அதுக்கு மாறிட்டியா நீ? ம்? கோல்டன் ஸ்னைப்பர்ன்றதுனால அந்த கண்ணத்துக்கு போட்டு இதை எடுத்துக்கினியா? இல்ல இல்ல அது என்கிட்டயே இல்லையா அந்த கோல்டு, வேற எவன கிட்ட இருக்கு. கேண்டீன் டம்மி சாய்கிட்டு இருக்கேன். இல்ல 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 இங்க எனிமீஸ் வந்திருக்காங்க. என்னடா சொல்ற? அப்ப அது எங்கேயுமே இல்லையா? கேண்டீன்ல கோல்டு இங்க தலையில தான் கிடக்குதா? Alternator here. Super compact. அண்ணா இப்போ வந்து என்கிட்ட அன்ரிலீஸ் இருக்கு, உங்களுக்கு யாருக்கா அன்ரிலீஸ் Optics வேணுமா? here. Sniper. ஃபோர் எக்ஸ் டென் எக்ஸ் இருக்கியா? இந்தாங்க. ஏன்னா நான் ஆர்டர் இது இருந்து R301 பார்த்தா சொல்றா. கையில வச்சிருக்கேன். ஏய் R03 அண்ணா ஃபிளாஷ்ல இந்த இருக்கு. அவன் அவன் எங்கேயா? அவன் வந்து இங்கடா. நான் விளையாண்டுட்டு இருந்தீங்க அவங்க கூட. ஹெவியாம இல்ல, ஹெவியாம யார்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொடுங்க. நான் இதாயா? நீங்க சண்டே போகுது. 34 தான் இருக்கு. இருங்க R301 நீங்க இதோ எடுத்துக்கோங்க. பாரு, இங்க இருக்கியா? அது பக்கத்துலயே இருக்கு, பிளாட்டின் பக்கத்துலயே இருக்கியா? இந்தாங்க R03 R301 வினா இந்தாங்க. போடியா போடியா. நீ எங்க இருக்கியா? அப்படி போடியா சரி. அங்கேயே போட்டா பக்கத்துலயே ஆமாவும் போட்டுருக்கேன். எடுத்துட்டேன். விஷ்ணு நமக்கு பின்னாடி ஆளியா? இந்த இடத்துல சுத்தி கேட்ட மாதிரி இருக்கியா? உனக்கு போடுறான் பாரு டேய். நம்ம எங்க சர்க்கிள்க்கே போகாம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அதான் சண்டே போயிடலாம். Here's a wee knock. சண்டே போயிடலாம். போடு. வாங்கினா போல இருக்குது. இல்ல வேற ஒண்ணும் நம்ம பக்கம் அடிக்கிறான். விங்மேன் அடிக்கிறான். மேல வந்துடும். என்னாச்சு உங்களுக்கு? வீடியோல உடனே பாரு வச்சது. ஒருத்தங்க நான் 3x எடுத்து மார்க் பண்ணுங்க. 3x to x கம்பல்சரி. வேற அளவுக்கு என்ன இருக்கு அதுல இருக்கும். யூடியூப்ல சர்ச் பண்ணுவானா, சர்ச் பண்றானா, டீல கரைஞ்சு போன சர்க்கரைய திருப்பி எப்படின்னு கேட்பானா. அதுக்கு வடிவேல் காமெடி. இது சர்ச் பண்ண தெரிஞ்சா சர்ச் பண்ணு, தப்பா சர்ச் அடி வாங்கிட்டாங்க. டிஜிட்டல் செட் பார்த்தா சொல்லுங்க ஐயோ. அந்த சப்ளை வந்துருக்கு. இது நான் பார்த்துருக்கேன் சார். ஏய் நம்ம பின்னாடி Saw someone out there. எனிமியா? Stay close. What's the weak singularity between trains? Right பின்னாடி enemy. விஷ்ணு இப்படி வாயா.
ஐயோ அங்க ஆலியா அப்படி போகாதே இப்படி போயா. அப்படிதான் போறேன். எல்லாத்துக்கும் இந்த காசி தான் காரணம். ஒரு வீடியோ அமைச்சுட்டு பாரு. அவனும் ஒன்றும் அடிச்சுக்கிறானுங்கய்யா. விஷ்ணு இப்படி போய் ரொட்டேட் பண்ண முடியுமா சர்க்கிள்குள்ள வந்து? இல்ல வேணாம்பா. நம்ம இங்க நின்னுப்போம். வேணாம் அங்க போகாதடா. ரைட்ல இருந்து க்ளீனா தடிப்பான்டா. விஷ்ணு இவனை அடிக்கணும் விஷ்ணு. இவனை அடிச்சு கிளப்பணும் விஷ்ணு முதல்ல. இல்லைன்னா பின்னாடியே வருவான். அதான் பின்னாடி இருக்கிறவங்க தான் போனோம். இருங்க வரீங்களா? இந்த ஜம்பர் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போவோம். அந்த ஜம்பர் வந்து சம்மன் அடிக்கிறான் லாங்கோ வச்சு. அந்த இது இல்லையா? ஐயோ ஷீல்டு இல்லையா சுத்தமா? ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லெஃப்ட்ல ஆளு. விஷ்ணு இங்க வாயா. ஸ்மோக் போடுறேன் வாயா. இங்க இருக்கானுங்க. இந்த வரானுங்க. கிராக்டு. பின்னாடி அவனா இது அடிக்கிறான். அவனுக்கு கிராக். விஷ்ணு காலி நான். போட்டா அவனை. அவன் இப்பதான் யூஸ் பண்ணான். போடு. இன்னொருத்த வரான் பாரு. போ அந்த ஸ்டோன் வச்சுக்கோ. அந்த இதை எடுத்துட்டு போறான் அவன். ஒன் ஷாட். நான் டவுனியா. உங்க ரைட்ல உங்க பின்னாடி உங்க ரைட்ல. ஐயோ அது மாத்தியா அந்த கிட்ட. அவன் தான் லாஸ்ட் ஆடுறான். அதுதான் எனக்கு நல்லா அடிச்சது தெரியாம. ஆமா அது நீங்க இது பண்ணி இருக்கலாம். அதனாலதான் அவன்லாம் பர்பிள் ஆர்மரு 343 அவன் புளிர்னு வாங்கினான். ஆனா பேசாம திரும்ப வழக்கம் போல பாத் பெயிண்டர் போயிடலாமான்னு பார்த்தேன். பாட் பெயிண்டர் இது எல்வன் வருது லேட்டா வருது. ஏன்னா இவளோட சூப்பர் எனக்கு உதவவே மாட்டேது சுத்தமாவே. அதுதான் லோபா எடுத்துக்கிறது யார் ஜாலியா இருக்கும். நான் லைஃப் எடுத்துக்கிறேன். ஹெல்த்துக்கு நான் பார்த்துப்பேன். லூட்டுக்கு நீ பார்த்துப்ப. இல்லைக்கு யார் பார்த்துப்பா? இவன் ஆக்டியனாவும் இருக்கட்டும். லோபாச்சு ஆடுவீங்கல்ல நீங்க. அவன் டேங்கிங் வச்சு எஸ்கேப் ஆயிக்கலாம். சூப்பர் வச்சு ஜாலியாக ஆட்டை போட்டுனே இருக்கலாம். சூப்பராக சீக்கிரம் கிரவுண்ட்லாம் போய்க்கலாம். லோட் ஆகிட்டே இருக்கான். ஆமா நீங்க எங்களுக்கு முன்னாடி கிரவுண்ட் போயிடலாம். நாங்க வரதுக்குள்ளே அப்பதான் கரெக்டா இருக்கும். அதான் நான் ஃபர்ஸ்ட் போய் அடி வாங்கணும், நீ பின்னாடி வரு. அப்போ அந்த கில்லு எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேற, திருடணும் தான் ஆசைப்படுற. எங்க இருக்கானுங்க விஷ்ணு பார்த்து. யோ வோல்ட் எஸ்எம்சிலாம் வச்சு விளாடுங்கயா, செம்மடி உழுதுயா வோல்ட் எஸ்எம்சி. வச்சிருக்கேன். எங்கதான் அடிக்கிற மயிர பிடிங்க.
பீஸ் வரப்போகுதுண்ணே. பாத்துண்ணே. ரெண்டு பேரும் நாக்கு. ஜிஜி. தேவையா என்ன வாக்கால ஒளிங்களா? ஷீல்டு வேணும். ஓ கிராக்டா. ஃபிளாட் லைன் என்ன யாருன்னா ஹெல்த் யாருக்கு வேணுமா? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அதுவே ஏறுது அப்புறம் தான். ஹெல்த் யாராது? ஹெல்த் ஏறும் விஷ்ணு. ஏறாதா? ஹெல்த் யாராது? அது நீங்க அந்த ஹைலோட் ஏரியாக்குள்ள இருந்தா. ஓ அதுக்கு வேற ஒரு இடத்துல ஏறுமா? வேற வேற இடத்துல. அது இப்ப கிடையாது. இப்ப இது இருந்தா அது இருக்காது. அது இருந்தா இது. ஓகே ஓகே. நான் பேசாம வோல்ட் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? வோல்ட் சூப்பரா இருக்கும் விஷ்ணு. எடுத்து அடியா. ஃபிளாட் லைன் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுனா வேணாயா. நான் இது R301 தான் எடுத்து ஓட்டுறேன் இப்போதைக்கு. நான் ஷார்ட் கன் இது சேலஞ்சுக்காக ஷார்ட் கன் வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா R301 வோல்ட் தான் இப்போ என்னோட மெயின். சேலஞ்சா? என்ன சேலஞ்ச்? அந்த வீக்லி சேலஞ்ச் 2500 இது 10 25 நாக் டவுனு. 25 நாக் டவுன் வேணும். இது வேணும். பேட்டில் பாஸ் கிவ் அவே பண்ணுங்க சார். ஆமா கிவ் அவே பண்றாங்க. நாங்களா 100 ஐட்டம். ஆமா நான் ஆவுங்க 110 தர போறேனே. போட்ட யூடியூப் வீடியோக்கு ஒரு லைக் வேணும்னா இங்க பாரு. ஐயோ என்னது? ஆலியா பக்கத்துல தூக்கி விட்டுருக்காயா? இங்க பாரியான்னு சொன்னா இங்க பாரியானா மார்க் பண்ணி விட்டு பாரியா. என்ன துர்கம் பாரியா? இந்த இது வரானுங்க பக்கத்துல வந்துட்டானுங்க. ப்ரோ பிளேயர் இல்லையா சாப்? அவன் வாங்கினா. ஆமால்ல. வேணா பேக்வர்ட் ஹீல். ஓகே. நான் சத்தேன். ஒக்காலோடு ஐயோ சம்மன் அடிக்கிறானுங்கயா. ரைட் காலி. ரெண்டு பேர் நாக்கு. விஷ்ணு இவன் 130 அவன். ஜிஜி. இன்னொரு டீம் வந்துருச்சு. வாங்க போறோம்டா. டேய் விட்டு போடா. ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடிடுறா. இன்னொரு டீம் வந்துச்சு. அப்படியே ஓடிடு. வரவே வராத. எங்கன்னா ஓடிடு. இன்னொரு டீம் வந்துச்சு. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையா வந்து பேனர்லாம் தூக்கிக்கோ. ஓடிடு. சம்மடி அடிச்சுறானுங்க. ஓடிடு. பரவாயில்ல. ஒரு 2 நாக்டவுன் வந்தது ஷார்ட் கன்ல. 4 நாக்டவுன் வந்துச்சு இந்த ஏர்ல. போடா புஷ் பண்ணி 2 நாக் ஆயிருக்கு. ஆனா இதுதானான்னு தெரியல. இன்னும் 1 செகண்ட் வெயிட் பண்ணேன். மேல இருக்காம்பர். அவனுக்கு போ. ஜம்ப் போ. ஜிஜி. லாங் ஆகுது என்னதான் இது பண்ணாலும். உள்ள போ. இல்லன்னா பேனர் தூக்கிட்டு ஓடிடு. போ கண்ண மாத்து. போ. உள்ள போ. அதெல்லாம் பண்ணாதடா. ஜி டேடா பேனர். பின்னாடி போ. பின்னாடி ஓடு. அங்க ஓடு. சூப்பர் வந்துச்சா? வரலனாலும் பரவாயில்ல. இங்கே தூக்கு. ஒரு அங்கதான் இருக்கு. அவ்வளவுதான். தேர்ட் பத்தி பண்ணீங்கல்ல. ஓ கில்லிடுற நம்பதானா? நீங்க அமுக்கு டும்குன்னு வச்சு எல்லாருக்கும் சேர்த்து நிறுத்தீங்க. யோ பள்ளத்துல உழுந்துரு போறியா? பாத்தியா விஷ்ணு? பக்கத்துல வரானுங்க. இந்த இடத்துல இருக்கானுங்க. பரவாயில்ல. கேக்குதா?
R301 பார்த்தா சொல்லுங்க. விஷ்ணு இங்க ஸ்பிட் ஃபயர் இருக்கியா? இது நிறைய இருக்கு ஆமோ. இந்தாயா ஆத்ரியோ. நைஸ். Optics here. Close range. ஏன்னா ஒரு நல்ல பேக் பேக் வச்சிருக்கானுங்களா? பேக் பேக் இல்ல ஷீல்ட் தான் தேவை. Optics here. ஷீல்ட் சுத்தமாவே ஒண்ணு கூட Close இல்ல. range. ஷீல்ட் செல்ல? ஷீல்ட் செல்லே கிடையாதுண்ணே. இந்த மூல ஷீல்ட் செல் கிடையாதுல்ல. ஓகே 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 ஓகே. பேட்டரி மட்டும் தான். பேட்டரி வேணும்னா சொல்லுங்க. 8 இருக்கு அந்த பேட்டரி. 8 வச்சிருக்கியா? 2 கூட அடே. இங்க என்கிட்ட 2 தான் இருக்கு. ஸ்னைப்பர் ஆமா 0 இருக்கு. இந்த ஸ்னைப்பர் ஆமா எதுலயுமே இல்லையா? இதுல ஸ்னைப்பர் ஆமா ஒண்ணு இருக்கு. ஓகே. ஷாட்கன் ஆமா அவங்கிட்டயும் இல்ல. 2 இருக்கு என் பாக்கெட்ல. பாக்கெட் வரைக்கும் இருக்கு. ஷாட்கன் ஆமா பார்த்தா சொல்லுங்க. என்ன ஸ்டாமினா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு? ஓ சர்க்கிள் பக்கம் பொறுமையா வருது. பெரிய சர்க்கிள் தி அந்த சைடு. அவன் ஷீல்ட் பேட்டரி போட்டுருந்தவன் கடைசியில விட்டுட்டான். ஏன் விட்டானே தெரியல. தலையில போட்டுட்டே இருந்தான். போடவே வாங்கி அதுல காலிட்டா அவன் டீம்மேட் ஷீல்ட ஒரு செகண்ட் எடுத்தான் கையில இருந்து. விஷ்ணு இங்க வந்திருக்கானு விஷ்ணு. இப்போதான் போயிருக்கானுங்க இங்க. லெஃப்ட்ல இருக்கானுங்க. எப்படி பாஸ் பிளட் டவுன் ஹேக்கிங்கா? பிளட் டவுன் ஹேக்கா? ஓ நீங்க பிளட் டவுன் அது காத்தோம்லையா அது? நான் நீங்க பெங்களூர் நினைச்சேன். மாத்திட்டேன். அண்ணா பிசி வச்சிருக்கீங்க இத ஹேக்கிங் பண்ணலாம்ல? எது? பிசில இத ஹேக் பண்ணலாம்ல? உங்களுக்கு சோம்பேறித்தனம்டா அதெல்லாம் பண்றதுக்கு இல்லடா. இது வரான் பாரு. ஏடிட்டு வாங்கடா. மொத்த நாக்கு வாங்க வரான். ஏய் அண்ணா மேல விஷ்ணு ரைட்லயா? அங்க பவுன்ஸ் பண்ண போடு. வாங்க அண்ணா இந்த பாதி இடிச்சாங்க. நீங்க தப்பு போறீங்க. பின்னாடி வா. இதோ அதெல்லாம் பார்த்தேன். என்னடா பீஸ் பண்றதுக்குள்ள மொத்த எக்ஸ்பி காணாமே பார்த்தா அப்ப மேல கில் பண்ணிட்டாங்க. உனக்கு இது வந்துச்சு உனக்கு? கீழ வந்துருச்சு எனக்கு வந்து. என்ன குடிக்கல? வரானுங்க விஷ்ணு. மாலை ஏறனா மாத்திட்டாங்க. யார் அவனுங்களா அது? அவனுக்கு தான் வரானுங்க. நான் டவுன்ரா. இல்ல அதே டீம் தான்டா. டவுன்டா. டேய் நான் பின்னாடி போறேன். தூக்க முடியுமா பின்னாடி வந்து? பின்னாடி வா இவனுக்கு அடுத்து. புஷ் பண்ணாடி. அடி தைரியமா அடி. ஜி தூக்குடா. சக்குருத்தியா? என்னது அவன் பேரு? அவர் என்ன மைரர்ல போறானுங்க. டீமே செமாட்டி வாங்கினானுங்க. உலகமாக அடி வாங்கினானுங்க. பிளட் டவுன் நல்லா யூஸ் ஆச்சு அந்த இது இருக்குது. ஆமா பிளாட்டன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுல HCOG வச்சேன்னு வையேன் கொக்காளி. அதான் ரன் ஆயிட்டு இருக்கு. யோ இது பார்த்தா சொல்லியா? அது என்னது ஷாட்கன் ஆமா டிஜிட்டல் த்ரெட் கிடைச்சிருச்சு. ஷாட்கன் ஆமா பார்த்தா மட்டும் சொல்லுங்க. The ring's near and closing in 30. நான் பட 3x தெரியும். ஐயோ 3x ஆட்டே போட்டீங்களா? யாரு? இல்லடா நீங்க தானே இஸ்ரனே. இந்தடா இங்க இருக்குடா 3x. ஆனா இதுல இன்னும் 3x இருக்குனே. Mid range. இருக்கு. ஆனா இது 2x 3 ஷாட் போட்டு அடிச்சிச்சு பாருங்க. 88 ஹெட்ஷாட் ரைட்டுக்கு. டபக்கடி வாங்குனா.
போலாம். But the ring's on the move. The ring is moving flying fighters. வினா கிரனேட்ல டவுன் ஆயிட்டீங்க. தெரியல அதுல டவுன் ஆனான்லாம். ஆமாயா அவன் அந்த இதை உடைச்சிட்டேன் நான் அப்பயும் டவுன் ஆயிட்டேன் நான். நான் எல்லாம் அது போட்டாலே நான் எல்லாம் போட்டு பறந்துட்டேன் நான். என்னால பறக்க முடியாது இல்ல. நான் ஜம்ப் ஆடு போட்டுருவேன். ஆனா இந்த இடத்துல அந்த இடத்துல மாட்டினா கண்டிப்பா நான் பறப்பேன். ஆனா மேல இருக்கேன். ஐயோ அந்த இதுல இருக்கானுங்க. நான் கீழே போறேங்க. டேய் பாத்தியா போட்டேன். ஓட்டிங்க அங்க நிக்கிறீங்க. ஆனா இவனுக்கு பாரு அங்க இருந்து எந்த புல்லட் ஏறுதுன்னு. Recharging my shields. இன்னும் ஒண்ணு. டேய் யாடாப்பா இன்னும் ஒண்ணு. பின்னாடி மேல ரெண்டு வந்துட்டான் பேரு. ஷாட்கன். டேய் ஏன்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு ஏன்னா அவன் அங்க இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவனு ரெண்டு பேரும் க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேக்ட்ல இருந்துகிட்டே இருக்கான். ஆமா. யாரு கூட சண்டை போடுறது? இவனுங்க பயந்தாங்க. அவனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தானா வாய் வாயா அவனுக்கு ஃபர்ஸ்டே வச்சு ஏத்தி இருப்பேன். அவன் தப்பிச்சிட்டான். அவன் அதுக்கு தான் பிளட் வந்து ஓடி போய் டே இல்ல டே அடிக்கிறான் கூட வாடா கொஞ்சம் அப்படின்னு வோல்ட் செமையாரி ஆயிருச்சு மேல இருந்து. ஆமா வோல்ட் சும்மா மேல வச்சாலே போதும். அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. எய்ம் அசிஸ்ட் ஜாஸ்தி இருக்கு போல இருக்கு. அப்படி இருக்குது அவன் மேல ஹெட்ஷாட்ல கிளீனா வரும் அது வோல்ட். நல்ல கனெக்ஷன்ல இருந்தா நீங்க வோல்ட்டை வச்ச பாதி காலத்தை ஆமா சமையலும் இருக்கும் அது. ஐயோ என்னோட இதுப்பா எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். ஆன்லைன்ல எல்லாம் பார்க்க முடியாதுல்ல நம்மளோட வீக்லி சேலஞ்ச் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கலாமா? And you only have yourselves to blame. Introducing your champion. Ace, mate. Let's see you do it again. I am the jump master, which should go without saying. I love this part! Ha! ஐயோ 40 டீம் வரியா? லெஃப்ட்ல போயா லெஃப்ட்லயே வந்துட்டு இங்க ஒன்றும் வரல. இங்க ஒரு டீமே வருது. பாஸ் வான்ல சொல்லிட்டு பாஸ் என் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாஸ். இல்லையா? ஐயோ ஒரு அடி கூட ஓட மாட்டேங்குதியா எனக்கு. நானும் கூட தான் இறங்கினேன். என் பக்கத்துல இன்னொரு பெங்களூர் இருந்தான். அவனை பஞ்ச் பண்ண ஒரு பஞ்ச் கூட விட மாட்டேங்குது. அவன் டீம் பட்டுக்கு வெயிட் பண்றான்டா. ஓபன் பண்ண முடியுதா அவனால? அழுத்து பாக்ஸ் அழுத்து. கூடாதா சாட்ட விடாத உடச்சுரு.
இவனோட தரணும் உடைக்காத இப்போ பின்னாடி வந்துட்டான். அவன்கிட்ட இது இல்லடா அவ்வளவுதான் ஜிஜி 103 அது 80 இல்லையா 103 ஐயோ, எனக்கு 80 ஃபர்ஸ்ட் ஒரு 63 இல்ல இது பண்ணி பாரு 103 அது ஹெட் ஷாட் வாங்கினா பல தலைவர் பேனர் ஏறா Got a van. Should head to the beacon. அவன்கிட்ட ஆமோ இல்ல போல இது பச்சை பண்ணுகிறான் பல தலைவர் To the beacon. மேல இது போட. ஓடிடுறா டக்குன்னு எடுத்துட்டு ஒரு ரைட்ல இருக்கான் லெஃப்ட்ல பாரு அப்படியே வெளியே போய் வருவான் பின்னாடியே அவன் பாத் ஃபைண்டர், அதனால ஈஸியா வந்துருவான் பார்த்து. எங்க போகட்டும் இப்ப அப்படியே க்ரௌச் பண்ணிட்டு வேணா அங்கதான், அங்க ஓடிரு. ஓடாது அங்க வரைக்கும் லூட் இருக்கு. ஐயோ தப்பாங்க. இதுக்கு ஸ்வாம்ஸ் வேணா ஓடிடு கீழே தான் இருக்கான், வரான் பாரு. விட்டுரு நோண்டாது மேல வர பாக்குறாரு பாரு இந்த சைடு போய் பாக்குறாரு போடா நீ பாட்டுக்கு, அவ்வளவுதான். இங்கே தூக்கிட்டாங்க. Rings far. ஆனா இங்க லூட் இருக்காது. பாரியா பக்கத்துலயே மொசாம்பி இருக்கு, லூட் இருக்காதுங்கிற. மொசாம்பி கூட பரவாயில்லையா, அந்த மாஸ்டிக்னு ஒன்று இருக்கு பாரு மயிர போடுதுன கண்ணு, அது அப்பப்ப நல்லா அடிக்கணும்னா அப்பப்ப சொன்ன மாதிரி அடிக்குது தெரியும். ஈவாயிட்டே பரவாயில்ல, ஈவாயிட்டே தான் இப்போ பெஜாராக இருக்குது, எல்லாம் ஈவாயிட்டு தான் ஓட்டுன்னு ஓடுறானுங்க. ஆமாம்மா ஈவாயிட் நல்லா இருக்கும். Hemlock here, compadres. Heavy ammo here. Extended sniper mag here, level 2. R301 here. I could use that. 10 to ring closes. Better watch. Rings close. Use the vent as your guide. The ring is moving. ஹாவக் கூட நிறைய ஆமோ இருக்கு இங்க. ஐயோ இல்லையா, ஆர்டிஸ் ரவுண்ட் ஆமோ இல்லை, நான் ஹாவக்கே வச்சுக்கிறேன். ஆர்டிஸ் ரவுண்ட் இது லைட் ஆமோ இருக்காடா? 138 இருக்குங்க. வர 138 பத்தாயிரா? ஒரு ஸ்பிட்ஃபயர் இருக்கு 100 ஆமோ. ஓகே எங்க நாட் 301 போட்டிருக்கீங்க? இந்த ஹெவி எக்ஸ்டெண்டட் மேக் போடலடா, நானே எடுத்துட்டேன்டா நானே. Extended heavy mag here. அது நாட்டுல Extended heavy mag here, level 2. எனர்ஜி ஆமோ கீழ அதேதான் வந்துட்டு. இந்த ஏன்டா Oh, yes, please. எனக்கு இப்போ இதான் நல்ல கன் வேணும். இது பீக் போட்டு ஹெம்லாக் மார்க் பண்ணல, போய் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ R301 மார்க் பண்ணில, நீ தானே மார்க் பண்ணிய? அப்புறம் ஹெவி அமோ இப்போ கேக்குறேன் 120 இருக்கு, அது மட்டும் தான் இருக்கு என்கிட்ட. R301ல 18 புல்லட் அந்த மேக்ல இருக்கும் தெரியுமா, அதுதான் இருக்கு. இதுல இருக்கும்டா, இங்கெல்லாம் ரூட் அடிக்காம இருக்கும்டா. வாடா இங்க போவோம், வாடா. இந்த பேர் இந்த இடம்லாம் அன்லூட்டடு. கிளியாதே கோயிலாத பாடும் கண்பா. ஜோன் வருது. அது ரைட்ல இது இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு போலாம் வா. பலூன் முடிஞ்ச அளவு ரூட் அடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு ஓடிடணும்.
ஜம்ப் ஆடுன்னு இது ஏறிட்டு அந்த இடத்துல வந்து போட்டுக்கணும். ஜம்ப் ஆடு போட்டு இது எடுத்துட்டு இது ஏறவே இல்லையே. ஆனா என்னங்க இது என்னன்னே தெரியலையா? இது 3 பேர் நின்று எடுக்கணுமா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எனக்கு அக்செப்ட் இன்விடேஷன் வருது எனக்கு. அதை எடுக்க முடியல என்னால. அதுக்கு வந்து நீங்க சப்ளை டிராப்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களா? சப்ளை டிராப்பா? ஆமா சப்ளை டிராப் திறந்தீங்கன்னா வேணும். ஆமா ஆமா அதுல ஒரு இது ஒன்று வரும். சொல்லி ஒன்று உலகம். ஆமா அது நான் எப்படியோ ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி எப்படியோ ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி எடுத்தேன் நான். இல்ல 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன் நானு. இல்ல அது ஒரு தடவை எடுத்தீங்கன்னா அது ஒரு வாட்டி எடுத்தேன் நானு. நேத்து இன்னொரு வாட்டி எடுக்க ட்ரை பண்ணா ஆனா அதை எடுக்க முடியல. எடுத்துட்டு அப்ப ஒரு தடவை எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல போய் ரைட் சைடுல கீழே பாருங்க காட்டும். அது மேல கிளிக் பண்ணீங்கன்னா நியூ சேலஞ்சஸ் அக்செப்டட்னு வரும். சரி அப்புறமேட்டு சொல்லு மேட்ச் முடிஞ்சதுக்கு இருக்கான். அப்ப வெளிய போனாலே ஹெட்ஃபோன் போட்டு விடுவான். உனக்கு போட மாட்டாயா? சுயநலம் இந்த பூமியில எல்லாரும் சுயநலம். ஒரு இது என்ன கிடைச்சது? லெவல் 1 பேக். கிராஃப்ட் பண்ணணும். கிராஃப்ட் பண்ணா கிடைக்கும். கில்லி இருப்பது எங்க அடிச்சுக்கறானுங்க? இங்க நேரா பாம்பு ஷேக் பண்ணலாமா அவனுங்கள? அது மேல இருக்கானுங்க. இது வரான் பாரு இது வச்சுக்கிட்டு. Hostile detected. இங்க எங்கேயோ இருக்கான். ஏன்டா அதை ஓடிக்கல? யோ என்னையா அது? ஊருக்கிட்டாங்க அது எல்லாமே இங்கதான் இருக்கு போல இருக்குது. ஆனுவல் ரிசீவர் இருக்குடா. அது எனக்கு தேவைப்படாது நான் தரேன். அது உள்ள வர்றதுக்குன்னு தனியா அறிவு இப்பதான் வந்திருக்கு. ஐயோ பேக் பேக்கே இல்லையா? ஐயோ ஆனா இதுல ஒரு டீம்மேட் ஒருத்தன் ஓடிட்டாங்க. ஒயிட் பேக் பேக் இங்கே போலாமாயா? ரொம்ப லூட் அடிச்சிட்டோம். ஆனால் பேக் பேக் தவிர எல்லாமே இருக்கு இதுல. இங்க வாங்க, இதுல இருந்தாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஒயிட் தான் இருக்கு. அந்த ஆக்கின போட்டு தள்ளிட்டீங்களா நம்ம சொன்னே? இல்லடா நல்லா பார்க்கவே இல்லை. நான் ஒரே ஒருத்தனை போட்டேன், அதுவும் நீங்க நாக் பண்ண உடனே எலிமினேட் பண்ணேன். ஒரு பிளட் ஹவுண்ட் மட்டும் ஐஎம்டி பிளட் ஹவுண்ட் அப்படின்னு ஏர்ல கொடுத்துருக்காரு. ஏர்லயே 55 வாங்கினாரு அவரு. அமுக்கு டும்மு கமால் டுமால் வாங்கணும் பாருங்க அந்த இடத்துல. தம்மா போப்போம் 7 கில்லு 7 கில்லு. இன்னொருத்தன் கில்ல போய் தான்டா அவுத்தேன். அவனெல்லாம் ஒன் ஷாட் வச்சவனை போய் தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இவன் ஃபுல் ஆர்மர் எலவா டேமேஜ் பண்ணிருக்கீங்க 7 கில்லுக்கு சொல்லுங்க. இல்ல ஸ்டார்டிங் பேக் பேக் கிடைக்க மாட்டீங்க அந்த 3 கில்லுக்கு. ஸ்டார்டிங்
3 பேரும் ப்ளூ ஆர்மர் வேணும் ஓகேவா 175 170 200னே வச்சுக்கோ 600 டேமேஜ் ஸ்டார்டிங் பண்ணிருக்காரு சார் இப்போ மொத்தம் 100 டேமேஜ்ல 4 கில் எடுத்துட்டு அதுல செம்மட்டி வாங்கினானு நம்ம இங்க பாரு ஐயோ இது எடுத்து வச்சிருக்கானுங்க ஐயோ இது இருக்கு ஆனா இது இல்லையப்பா ரெண்டுமே நீங்க எதுன்னு சொல்லலையப்பா இது இருக்கு ஆனா இது ரெப்ளிகேட்டர் பேக் பேக் ஆட்டையை போட்டுக்கலாம் Yo, replicator coming in for a landing. Optics here. Close range. இங்க வந்திருக்கானுங்க அதான் 100% வருவானு அதான் ஒன் ஆஃப் தி ஆர்ட்ஸ் ஒன் ஆனா இங்கேயே இருக்கானுங்களா அதான் கேள்வி இந்த கேள்விக்கு நான் எங்கேயா போவேன் ஆனா enemy எங்க Enemy spotted over there. அவ்வளோ தூரத்தில் இருக்கானுங்கல்ல விட்டுரு முதல்ல நான் இங்கே பேக் பேக்லாம் இது பண்ணிக்கிறேன் சண்டை போகுது போட்டோம் எனக்கு ஒரு பேக் பேக் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் புண்ணியமாக போவோம் ஆனா இந்த இதுக்கு பேக் பேக்கே தேவையில்லையே நம்மளுக்கு உனக்கு தேவையில்லை நீ ஏற்கனவே ஆட்டை போட்டு வச்சிருப்ப ஆனா லெவல் 2 பேக் பேக் லெவல் 1 வச்சு உட்காந்து நினைக்கிறேன் நான் நேடு எங்கேயோ பார்த்தேனே நான் போறோமா போகிறோம் பார்த்துட்டானுங்க உங்களை பேக் வா அவனுக்கு இப்படிதான் வந்தாகணும் அமைதிக்கு எப்படி வரணும் 49 60 ஷீல்ட உடைச்சிட்டான் வந்த இந்த சைடுல இருந்து ஒரு கிரேப்பர் அடிக்கிறான் Someone else is over there. அவனுங்களுக்கு தான் அடிக்கிறான் அவனும் We have the benefit. We are inside the ring. மேலே ஏறான் பார் போட்டானுங்க அவன் நாக்கில் இருக்கான் இன்னும் ரைட்ல யார் நாக் பண்ணது இங்க ரைட்ல ஒரு டீம் இருக்கியா கிரேபர் இருக்கிறவனுங்க ஓகே இங்க ஓகே இருக்காங்க. ஓகே அடிக்கிறான் பாருங்க உங்களுக்கு தான் அடிக்கிறான் அதான் தெரியுது 43 வாங்கினா சரி நான் ஒரு ஜோனுக்கு போட்டு வாங்க ஜோன்ல தான் இருக்கோம்டா டேய் விட்டு ஓடாதடா ஆமால ஜாலியா அடியும் வாங்கலாம் எனக்கு 2x 3x 2x இப்போதைக்கு வேணும் எனக்கு 2x நீங்க யாராவது நிங்கமனுக்கு என்னது 2x வேணுமா அதுக்கு ஹாக கீழே போடு இந்தா. பாத்தியா ஒரு செகண்ட்ல தப்புக்கு இறக்கிட்டா உங்களுக்கு அவன் லோபா போட்டு அடிக்கிறான் உங்களுக்கு அவன் கிராம்பு கரெக்டா மக்கா கிரிட்டிக்கல் இந்த டீம் அந்த டீம் அந்த ரெண்டு டீம் ஆனா அவன் எப்படி இப்படி அடிச்ச போது புல்லட் படுத்துதான் எனக்கு புரிய மாட்டேங்குது பிசி Rings right there. டீல் ஆயிடுவாங்க எனக்கு இது வச்சே இப்ப கண்ணு தெரிய மாட்டேங்கியா அவனை ரொம்ப எக்ஸ்பிளஸ்ல இருக்கானுங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கானோ இப்ப நம்ம ஜோன் பாடே அவன் ஏதோ இவன மாதிரி அடிச்சிட்டு இருக்காயா எட்டி பார்த்து இந்த பீக் ஷூட் பண்ணுவானுங்க தெரியுமா வினோ இல்ல அத பண்ணிட்டு இருக்காரு அவர் உட்காந்து
பேட்டரி விஷ்ணு வச்சிருக்கீங்களா? அவனுக்கு ரொட்டேட் பண்ண இவனுக்கு ரொட்டேட் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஆளை காணோம். ஆமா ஆமா அவன் ரொட்டேட் பண்ணிட்டானுங்க. போட்டானே. Marking our surroundings. Trust in the order. கீழே போயிட்டானுங்க விஷ்ணு. ம் Someone's just whizzing by. இங்க இருக்கான்டா ஒருத்தன் தானா இவட சோக்கியா ஒன் ஷாட் வரான் பாருங்க. அண்ணா வீக்குற. யோ 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 அண்ணே ஈஸியா முடிச்சிருக்கலாம் கேம். ஒன் ஷாட்ன்ற. ஆனா வினா எனக்கு அவன் 7 புல்லட் டிவர்ஷன்ல அவன் வச்சிருக்கான். பாரியா ஒன் ஷாட்டே அவன் இன்னொரு புல்லட் வட்டிருந்தானா வின் பண்ணிருப்பான் அவன். இங்க அவன் பாருயா தொத்த அவன் சாம்பார் அப்பா சாவுடா நாயே. நீ அழகா சுட்டுருக்கலானே. ம். ஆனா நம்ம தேவலாம உள்ள போயிட்டோம் எனக்கு சொன்னேன். ம்? நம்ம தேவலாம உள்ள போயிட்டோம். நீங்க எல்லாம் உள்ள போயிட்டீங்க தாடா, நான் உள்ள கன்ஃபியூஷன்ல ஓடி வந்து பார்த்தா உள்ள பாஸ், நான் எங்கேயே உள்ளே போல சொல்றானே. பாஸ். உள்ள அந்த இது இழுத்துச்சு கிட்ட போகும்போது நான் இந்த சைடு சுத்தி வந்துட்டேன் நானு. அந்த இது போட்டிருந்தான்ல அவன் இவன் யாரையாவது ஹொரைசானோட சூப்பர் போட்டிருந்தான்ல உங்களுதான் அது இல்ல ஆமா ஆமா, அண்ணன் எண்பது இதுக்கு மேல அதுதான் மேல போட்டிருந்தான். நான் போட்டேன். அண்ணன் தோணு. மேல நான் மேல நீங்க போட்டீங்க, உள்ள அவனும் போட்டிருந்தான். நான் டோர் கிட்ட போயிட்டு என் இதுல தெரிஞ்சானுங்க அந்த சைட்ல, அதை வச்சு சுற்றலான்னு சொல்லி போனேன். ஆனா இதாவது ரெண்டாவது வந்தவனே விழுந்திருப்பான் லாக் இல்லைன்னா. நான் சுட ஆரம்பிச்சிட்டேன். அவன் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரே புல்லட் தான் பட்டுது. ஒரு 5 புல்லட்டாவது என் கண்ணுல இருந்து போயிடுச்சு. அது கனெக்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஒரே புல்லட் தான். இல்ல நானே டப்புன்னு நீங்க எல்லாம் சண்டைக்கு போயிட்டீங்களா, டப்புன்னு மேல இருந்து வந்து உள்ள வந்தா எங்கெங்க அதான் இந்த பக்கம் ஒருத்தனை பார்த்தா அங்க இருந்து ஒருத்தர் சொல்றான். உள்ளே போக கூடாது. Today's a good day to see death. Science don't sleep, and neither do we, right, Newt? Today's a big day. Fight leader. Things are a little too predictable round here. Let's see what makes சூச்சு வருது. Introducing your champion, the one to look out for. Let's see you do it again. I'm the Jump Master, which should go without saying. ஏய் நான் ஜம்ப் I say we land here. Non Cerebros Ultra! ஓலே ஓ மை காட். ஜிப்ராட் கன் எடுத்துறானே விஷ்ணுனே. எங்கடா இருக்கான்? கீழ பின்னாடி உண்டான். கன் எடுத்து லூசு பைய சுடாம. ஏன் எனக்கு சப்போர்ட் வேணையா? ஐயோ சப்போர்ட் வேணையா எனக்கு? வந்துருக்க சார். ஜிஜி
ஒரு புறமா பின்னாடில இருந்து ஹெல்மெட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்புறம் அந்த இதுல இருந்து இது பண்ணுகிறான். இடியா சுச்சு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு நானும் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் 15 நாள் தான் இருக்குமா ஷார்ட் கன் வச்சு. ஓகே பசிக்குது. என்ன சாப்பிட்றது இன்னைக்கு? Chewing gum. Jumping gum.
போலாமா? போலாம். ம் இதுக்கு நீ ஏதாவது ஒரு பாட்டு வச்சிருப்ப, பாடலையா நீ இன்னும்? ம் ஒட்டார ஒட்டார சந்தனமே அந்த பாட்டு. இதில் ஆனால் பண்றதெல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. கிராஃபிக்ஸ் மட்டும் சூப்பரா இருந்துச்சுன்னா பின்னி எடுத்துரும் நம்மளுக்கு. இது இப்போ ஒரு புது கேரக்டரை விட்டுருக்கான சீஜ், பிளாக் டெசர்ட்ல சீஜோட அவேக்கனிங் பாத்தியா? பாத்து காமிச்சிருக்கேன் பாரு. You lot call yourselves heroes, eh? If you survive what I got in store, then you will be. This is your champion. Not bad. Not bad for a syndicate dog. சாரி. I'm the jump master, which should go without ஆனா saying. இவன் அப்படியே டெக்கன் பைய பார்த்து காப்பிடிக்கிறானுன்னு நினைக்கிறேன். Here, pals. Plotting a landing's one of my specialities. நீங்க தான் டென்னிஸாய், நீங்க டெக்கன் பையில தான். பினிஷ் திரும்ப போனோம்ல, Here, pals. அதெல்லாம் இப்படிதான் இருக்கும். Landing's one of my specialities. Can you feel the speed? Yeah, baby. ஜாக் அடிக்கிற அடி எல்லாமே இந்த அடி தான். இடி உழுவும், ஒரு அடிக்கு அமுக்கு தான் அவன். இந்த காட் ஆஃப் வார்ல அந்த இது வச்சு அடிப்பானே, அது அந்த மாதிரி இருக்கு. ஒருத்தன் ஏதோ பாம்பு மாதிரி அடிக்கிறான். இந்த நோ கன் ஜாக்கெட் நான் ஓடுறேன்ப்பா. டேய் 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 டேய். பின்னாடி அடிக்கிறான்டா. நான் கிளம்புறேன்டா இந்த இடத்த விட்டு. நானே கிளம்பிட்டேனே. நான் இந்த இடத்துக்கு போறேன் ரோப் எடுத்துக்கிட்டு. நான் ரன்னிங் நான் கிளம்பிட்டேன் இந்த இடத்த விட்டு. பார்க்கலாம். ஏய் ஓடிடியா? வேற ஏதாவது இடத்துல மீட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ஓடிடியா? பண்ண முடியாது சார், ஒரு அளவுக்கு தான் வர முடியும். இந்த வாரம் நான் உங்களுக்கு இருங்க. சூப்பர் கண்டிஷன். எனக்கு பின்னித்தர போட்டு போட்டான் பாரு. ஐயோ நாளை எட்டி பாக்குங்க. நான் உங்களை அடிக்க வந்தவனுக்குலாம் ஃபுல்லா வச்சு ஏத்தி விட்டேன். நீங்க பாட்டுக்கு விட்டு போட்டுக்கிட்டீங்க. ஐயோ கன் இல்லையா? எப்படி ஓடுறது? நான் வர முடியாது இல்லையா, உங்க பின்னாடில இருக்கேன். அவன்லாம் சமாட்டி உங்க மேல இவன் வந்தான் தெரியுமா? அவன் 257 வாங்கினா, இவன் ஒரு ரைட் 257 வாங்கினாரு. இதுல 30 இருக்கு. டாக்டர் அண்ணன் தூக்கிடுங்க, நான் இங்க இது பண்ணிக்கிறேன். அண்ணனுக்கு Got a new kill leader. எதிர்பார்த்த மாதிரியே Let's see how long this lasts. New kill leader. அண்ணனை தூக்கிடலாம். Not for long, pal. உன் இதுல எதனா இருந்தியா? உன் குடல்ல எதனா இருந்தது? இருக்கு. Deploying one of those respawn beacon thingies. இங்க பக்கத்துல எடுக்காதடா, திறக்காதடா. எங்கடா தூக்குற? இங்கதான். டேய் அப்ப அவன் அபினா நீங்க இங்கே மேல இருந்து வருவான். அவனுங்கள பாருங்க, அவனுங்கள பாருங்க. அவன் இங்கே இருப்பான், வருவான்டா இப்போ. ரூட் இல்ல, இவாகிட்டு இருக்கு. Your kill leader's dead. Disappointing effort, mate. Champions eliminated. Two teams have இந்த இதுல எங்கேயுமே இல்லை அவனுங்க. பயமா எவனும் வந்துட்டான். டவுனு. அண்ணா நான் கீழே வரலன்ட்டு. ஒரு டவுன் கீழே ஒருத்தர் ரன் பண்ணுறேன். கீழே ஒருத்தர் உள்ளார ஒன்று மேலே இருக்கான். ஆனால் இன்னொன்று பார்த்து டேய் மயிறு மாதிரி இருக்குதுடா எனக்கு லாகு. சே அவனை ஒரு மீலே மட்டும் அடிச்சிருந்தானே பினிஷ் ஆயிப்பா. ஒரு கன்னு நல்ல கன்னு கிடைச்சதுன்னா செத்துருப்பானுங்க. எனக்கு பின்னாடி அது இது போட்டு நான் ஸ்லோ பண்ணிட்டானே, இல்லைன்னா கண்டிப்பா போட்டிருப்பேன். இன்னொருத்தன் ஓடி போய் பின்னாடி ஃப்ரெண்ட்ல போயிட்டு. அண்ணா வேற சர்வர் போலாமா? யூரோ பண்ணா போட்டு விடுறா. உங்களுக்கு எது 100 ms வரும்?
எதுவுமே வராது. இதுவே நான் 100 MS தான் விளையாண்டுருக்கேன். எனக்கு இன்னைக்கு பாக்கெட் லாஸ் வேற சேர்த்து இருக்கு வினோ. நெட் தான் ப்ராப்ளம். மொக்கா மொக்கா ஆனால் இவங்க பாட்டெலாம் செம்மையாக இருக்கு. இந்த இப்போ வந்து புது வரப்போகிற கேரக்டர் வந்துருச்சானே? அதான் இந்த புது கேரக்டரோட அதாவது உன் கேரக்டருக்கு நார்மல் ஸ்கில்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் இப்போ விளையாண்டுருக்கும். அதுலேயே 2வது பேஜ் அவைக்கனிங்னு ஒன்று இருக்கும். அது பண்ணாதான் உனக்கு அந்த வெப்பன் ஸ்லாட் இருக்கு தெரியுமா? இல்லை 3வது வெப்பன்னு ஒன்று வரும், அவைக்கனிங் வெப்பன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் நீ. இப்போ உன் கேரக்டருக்குலாம் வந்துட்டு லெவல் 56 வந்தோடனே பண்ணலாம். எனக்கு என் கேரக்டருக்கு இருக்கானே? எல்லா கேரக்டருக்கும் இருக்குடா அவேக்கனிங். அதான் மொத்தம் 3 இருக்கு. நார்மல் ஸ்கில்லு, அவேக்கனிங், அப்புறம் சக்சஷன். சக்சஷன்ல வந்துட்டு 2 மூவ் தான் வரும். அவேக்கனிங் அப்படியே உன் ஸ்கில்லு மாறும். அவேக்கனிங்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, டேமேஜ் அப்படியே டபுள் த டேமேஜ். இந்த மேட்ச் கப் நான் போய் சாப்பிட்டு வந்தேன்யா. ஓகே, பசி ஏறுது கொஞ்சம் கொஞ்சமா. Looking quite confident, aren't we? Well, Maggie's got a lot of tricks up her sleeve. Introducing your champion. Ace, mate. Let's see you do it again. I'm the jump master. அக்கால ஒளியோல என்ன ஏன்டா கொடுக்குறீங்க? நிம்மதியாக ஒரு வீடியோ பார்க்க முடியுதா? Let's land here. Vámonos. 3 டீம் வரானுங்க. 1 2 ஒரு டீம் பிரிஞ்சு போயிடுச்சு. ஐயோ Wally's our first blood, eh? Let me guess. He ran in without a plan and that simple. மயரா புரிஞ்சிங்களா? ஒரு கன்னா கொடுக்க மாட்டேறானுங்க. ஐயோ, அதுக்குள்ள ஏதாவது கன் இருக்கா வேணா? Energy. Found an extended energy mag here. Level 4. P20 இருக்கியா? பின்னாடி போய் லூட் அடிச்சுட்டு வந்தார். Round 1. Beginning ring Wingman. countdown. Compadres. Heavy ammo here. இவன் பின்னாடி வந்துட்டானுங்கயா. மேல இருக்கான் பாரு. டவுன். 2 பேர்னே பின்னாடி வந்துட்டானே. பின்னாடி வரான். ஏன் எலிமினேட் பண்றது ரொம்ப முக்குறாரு. அது ஒருத்தர் டவுன்னு, ஒருத்தர் 1 ஷாட். Listen up. There's a new kill leader. அல்ல 3 பேர்லடா இருக்கானுங்க. ஒருத்தர் டவுன்னு, அப்ப பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பானுங்க? ஒருத்தர் 1 ஷாட். அது போக இன்னொரு தப்புல. Champion's dead. R.I.P. Mate. ಅಲ್ಲಿ ಮಲ್ಲರ್ಕೋಟಿ ಅಂಗದಮ್ಮಿ ಒಟ್ಟಾರ ನಮ್ಮೆ அவங்கள தான் அடிக்கிறான் பீஸு. இல்ல இல்ல, அவன் அங்க சுட்டதான் புல்லட் இங்க மிஸ் ஆகி வந்துச்சு.
ஓடிட்டியா இந்த இடத்துல இருந்து? அந்த அந்த முக்கோணமாக இருக்குல்ல இந்த மலைக்கு நடுவில் அந்த இடத்துக்கு ஓடிடு. இங்கே நிற்காத, லூட் அடிக்காது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக லூட் அடிச்சிருக்கானுங்க. வினோவா பிளேட் சூப்பர் போட்டு ஓடி வரீங்க? இல்ல 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 வந்துட்டான் எனிமி. பின்னாடி ஒரு பக்கம் இருந்து வரலாம். இப்படி வாயா வினா. வந்துட்டு இருக்கேன் நானு. டேய் நீ ஓடிடுற, அந்த இடத்துல நிக்காதடா. ஓடிடு, ஃபுல்லா ஓடிடு, ஃபுல்லா ஓடிடு. என்கிட்ட எதுவுமே இல்ல. வாங்க வாங்க. எல்லாம் திறந்து விட்டுருக்கேன், ஏதாவது கிடைச்சா தூக்கிக்கும். அந்த விஷ்ணு ரைட்லயும் ஆளு. ஓடிடியா ஓடிடியா ஓடிட்டேரு 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 ஓடிட்டேரு. அவனு வேற எங்கன்னா கூட இது பண்ணி பண்ணுங்க. லூட்ல அடிக்கவே அடிக்காது, ஓடிட்டேரு. லூட் அடிச்சாதான் கிடைச்சி சண்டையாவது போட முடியும். ஏ வந்துட்டாயா? வாய வாய உள்ள வாய, மேலே ஏறுவோம். இப்போ நான் வரத்துள்ள போட்டு வாங்க, இப்படி வாங்க 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 வாங்க. கீழாகியா கீழே அவத்து கொண்டு இல்லப்பா. வாய 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 வாய, இப்படி வாய. ஐயோ நின்னுட்டு ஓடி வந்துருக்கியா? அங்க சூப்பர் போட் வராம பாத் போயிட்டு வட்டாயா? ஐயோ வட்டாயா, வந்து அடிப்பாயா? மயர புடிங்க. எப்படி வந்தா மாட்டீங்களா இல்லையா? போடுறதுக்கு அவனை அவன் டீம்மேட்ட பாராடே நீ. டேய் வந்துட்டாயா? ஐயோ நான் காலி. இன்னொரு டீமியா அது, இன்னொரு டீமியா அது. அவனுங்களே தான் இருக்கான் இன்னொரு டீம்ல. அவனுங்க டீமே தான். இந்த மேட்ச் இருக்கே அம்மா புடிங்கி. இல்ல எவ்வளவு துரத்திட்டு வந்தானே, ஒருத்தரை போட்டோமா இல்லையா துரத்துட்டு வந்த நாய. ஆனா வினோட வேற லெவலுக்கு இது நீங்க பின்னாடி கொடுத்துருந்தீங்க. எப்பா மேட்ச் வச்சுக்கிட்டு சமோட்டி வாங்கணும் தேடி தேடி. சிரிப்பு எடுத்தானா? இது யாரு யாரு? நான் போய் சாப்பிட்டு வந்துடும். ரெடி கொடுத்துட்டு போங்க. கொடுத்துட்டேன், எக்ஸிட் பண்ணிட்டேன். அது கிளிச் ஆயிடும்னு நினைக்கிறேன். போயாச்சு போயாச்சு உள்ள போயாச்சு. யாரில் Succession basically disregards your awakening weapon and focuses on improving your starting weapon and skills. So if you enjoyed the style of the class before it achieved awakening, reckless and full of wrecks. Shine and Archer are the only two classes to forego awakening and succession, but I'll move to them. We'll talk about those two classes. Now all classes in the game are gender locked, so keep that in mind. I am including some brief skill demonstrations in this video. You mounted beast, put on your sunnies. It's about to heat up around here. Let's get into the rating system. This is your champion. Looking about as strong as my 80-year-old niece. So you do it as a compliment. Succession rating, since they sometimes differ. I'm the jump master. PvE, this encompasses how good the class is at killing monsters எங்கண்ணா போலாம்? in high-end areas. This is an average rating since என்ன வினோன் வந்து ஒரு கொஞ்சம் லேட்டாக 2ஆவே ரன் பண்ணுவோம் இந்த has to மேட்ச். do with how good the class is in PvP.
This is important if you consider yourself a duelist or need to defend yourself in PvE from another player wanting to challenge you for the grind spot. The war rating shows you how We should land there. Looks like fun. fun. PvP and siege battles. Can you feel the speed? Yeah, baby. How difficult the classes to master. War rating means the classes are easy to நம்ம கிட்ட ஒரு Have we got first blood? Best way to start. Can't solve the eternal mysteries of the universe. போடா டேய், நம்மளுக்கு மட்டும் மயிறு மாதிரி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெப்பன் கிடைக்கலடா. அதுக்குள்ள ஏதாவது வெப்பன் இருக்கு? டோன்டா உங்களுக்கு So we gotta move on. 3 லூட் பாக்ஸை திறந்து ஒரு வெப்பன் இல்லடா. நம்ம நேரம் to get good at. So, okay, those are the நான் ratings. திறந்தேன். If you disagree with my ratings, let me know in the comments. Now, first up, we have Warrior. Classic class male, uses a longsword and a shield, and has a great sword as its awakening weapon. Warrior has recently received some love in terms of balance changes. It is much better than it used to be in the past when it comes to PvE, and is strong when it comes to dueling. Its group PvP utility is okay, but outshined by other classes. In terms of skill, Awakening Warrior requires a lot more dedication to do well in all aspects of the game. When Warrior achieves Succession, it becomes easier to play and achieves some of the highest PvE clear speeds in the game. In Succession, his potential is lower in PvP, but not awful. Warrior has been a stable and dependable class that is currently experiencing a good phase in the meta. He isn't the strongest class, but definitely one of the better ones available right now. Though he may look slow at first glance, his mobility, especially in Succession, is lightning fast and can more often than not close the gap almost instantly in one-on-one fights. Next up, we have Valkyrie female, a paladin-esque class that uses a longsword and a shield like the warrior, and has a lancia as its awakening weapon. The Valkyrie can be seen as the female warrior basically, but is very different in style and utility. Her awakening PvE clear is average, honestly, only really excelling at high-end areas with high-end gear. In duels, she can be deadly if played correctly, but suffers more than other classes. In group fights, she is a great asset with her awakening ultimate ability being incredibly deadly. She has heals, she has buffs, and she negates damage skills as well on her awakening. That helps the group push on the offensive more easily. She may seem clunky once you first awaken. Her lancia has a weighty feel, and her ult requires a lot of positional awareness. In group fights, she's not really that easy to master, but good Valkyries, though few in number, are very deadly. In Succession, she becomes faster in PvE, slightly better in duels, depending on whether or not you take to the lancia melee style or the normal Succession style. Her Succession skills hit hard, and those Succession Valkyries are less sought for in group fights. She still maintains some utility in the form of healing, buffs, and negate damage skills. Succession is easier to learn and master than Awakening, though Valkyries in general are less popular than other classes. Next up, we have Berserker male giant race class that uses axes and an ornamental knot, and an iron buster for its awakening, kind of like Mega Man. Berserker's awakening PvE clear is very good in most of the areas of the game, not the best, but not slow despite his large stature. He has the most grapples in the game, but while the multiple grapples are nice, they're more of a relic of the old times where you could consistently keep a target grabbed for a comically long time. With the new PvP CC limits, you don't see that anymore. Awakened Berserkers do have what many like to call the Q window, or sometimes refer to Zerkers as Q-Zerkers. Their Q skill is their enhanced skill in Awakening that you can use every few minutes. This makes them a deadly cannoneer, able to obliterate anything in its range for a short duration. You'll sometimes hear players call Berserker useful only every 3 minutes when it comes to Node Wars. An exaggeration, honestly, with a shred of truth. In terms of dueling, Berserker in general is difficult to master and requires hours of movement practice to be able to win duels consistently. Succession Berserker gains a slight PvE edge, but suffers in almost every other category. He is still being worked on, so it could get better in the future, but Succession Berserker right now is one of the least effective Successions available at this moment. Next up, we have Wizard and Witch, the two caster type classes in Black Desert. They both use a staff and dagger, and then Goater and Otter Sphera for their awakening. Now, Wizards and Witches play identically before getting their awakening
weapons. You can cast fire, ice, lightning, earth, heals, resurrection skills, but most importantly, they can cast a skill called Protected Area, which makes them the most sought after Guild War class in the game. This skill amplifies your allies' defenses by an obscene amount for a short amount of time, which allows for offensive pushes into enemy bases. If you have enough witches and wizards, you can chain these effects so that you can push longer without taking heavy damage from the enemy. This makes Protected Area the most powerful skill in the game, no contest. In its awakening, the wizard uses fire and water skills. It has increased AoE, he gains a grab and 2 elemental pets, a water elemental that can damage from range, and a fire elemental that can damage in melee range. Now, the witch is similar but gains a block instead of a grab. It has a lightning pet for range and an earth pet for melee range, which uses earth and lightning elemental skills instead of fire and water, and has increased AoE and range in her awakening. In succession, the wizard gains the advantage of instant casting chaining skills, raising his difficulty but increasing his damage potential in PvE by quite some margin, which doesn't benefit as much from going succession right now. When it comes to duels, witch and wizard are really not the best and won't get countered by anything with a grab, though with practice you can try and play around that. There are good wizards out there that try and play around grabs, and you can still do classes with grabs. The main issue in duels are the long animation times that keep these classes in place for just the amount of time needed for a grab class to close in and get the grab. Versus classes that don't have grab, the matchup gets a lot better for witch and wizard. When it comes to group fights, like I said, wizard and witches are dominant. No combat guild will ever turn away a witch or wizard, even if they have a use of Now, next up we have the Dark Knight female rogue class who uses the Kriegsmesser and an ornamental knot with a Vediant for her awakening weapon. Now, Dark Knights deal high damage and have decent mobility. Their PvE is okay in awakening and exceptional in succession. Duel-wise, she is average, I would say. Her damage potential is very high, but she is very weak. Glass cannon to a point. Her main issues come from the unreliable dodges she has, and her damage being magic AP, causing her to have trouble with strikers and mystics in particular, since those two classes have passive magic defenses. Dark Knight is flashy and has gone through a lot of nerfs in the past, probably as an overcorrection by the developers for releasing her in such an impressive state when she came out. Nowadays, she's a couple of tweaks from being a fairly balanced class, but those tweaks don't seem to be coming. Her awakening offers some range abilities, while her succession offers more assassin-esque skills, being able to charge certain skills and appear behind enemies to unleash them. She's not very difficult to learn and is a decent class to start out with, but offers no utility in group fights and remains strictly as a bomber-style class. She can get a lot of kills if you play for kills, but really won't make a dent in a meaningful fight. Next up, we have Sorceress female, uses an amulet and talisman with a scythe for her awakening, potentially the strongest class in the game at high gear scores. She is a mobile dark magic user with decent duels and group fight potential thanks to her almost unlimited iframes or invincibility frames. Her potential power may be high, but awakening Sorc in particular is not very easy to play if you're starting out. Succession is a little easier to get into and has a bit better PvE potential than awakening at high-end areas. In group fights, Sorc is able to outright kill a group by herself, or at high gear level she's able to be annoying and disrupt enemies long enough for your allies to come to help. In duels she does well, though she may struggle with large AoE classes like Witch, Wizard, and Guardian, but usually if a Sorc dies it's due to player error or gear disparity. While Sorc may be the strongest in the game, she isn't the easiest, so you don't see a lot of new players pick her up as a starting class. Next up we have Tamer, female, younger looking class with a pet, Hyla. She uses a short sword and a trinket for her weapons and a celestial bow staff for her awakening. Now Hyla does a random crowd control for it to attack. That plus Tamer having one of the quickest grabs in the game and an incredible burst make her very deadly in vulnerable situations. She's still very weak defensively and difficult to master, so it takes some dedication to play her well. Her awakening hit is very good and her damage output is high, but unlike Sorc does not have enough iframes to help her stay alive in larger engages. Her succession is on the weaker side, probably on par with Berserker succession and being some of the worst successions out there right now, but her agility and decent mobility still make her deadly if played well. Her PvE in succession is actually quite strong compared to her awakening, but you lose iframes and Q1 for it, so PvP suffers quite a bit. She's a good class overall with obvious shortcomings, but with some tweaks she should be getting better moving forward. Tamer makes it the last of the magic damage dealers. Tamer, Dark Knight, Sorceress, Witch, and Wizard all deal magic damage. That means the next two classes will have a passive resistance against them, Striker and Mystic being those classes. So let's start with Striker. Male class uses a Gauntlet and Vambrace as his weapons, while Guard Brace as his awakening weapon. He's very tanky thanks to his magical defenses and has deceptively
as he has a lot of protection. His awakening damage is static, meaning as you gear up early on, he's going to feel very powerful, but as you hit high levels of gear, he's going to feel laggy compared to other classes. In PvE, it's pretty much the same story. He does okay early on, but will feel very slow compared to other classes at high-end areas. In War, he's a brawler style class that will most likely get deleted if he jumps into the fray. His succession is more combo-oriented than his awakening, but the style remains the same by his signature leg drop skill that deals heavy damage. In awakening, he summons multiple blows through certain attacks. Basically, think of stance and JoJo, and overall, his relative lower difficulty and good damage early on makes him a decent pick for newer players. Now, as for Mystic, the female counterpart, she uses the same weapons, Moment and Vambrace and Acestus for her awakening. She's more defensive in awakening than Striker, and has a lot of utility and CC abilities. In terms of raw damage, she's lacking, but like Striker, has a lot of protection. Instead of clones, you get a water dragon that appears when you use certain skills. That's pretty cool. And her PvE clears better than Striker at all stages of the game. Her dual defension is good, not great, but not bad either. Her succession lends itself to be a better duelist, but it is a lot more difficult to play since you lose a lot of useful awakening skills. In group fights, the only really viable route would be to go awakening for the toolkit. Succession won't really add anything to help your allies in war. Mystic is fairly simple to pick up if you plan to play awakening, but Succession will require a lot more hours of dedication. Overall, she's a solid class, but middle of the road in the overall roster. Moving on, we have Archer, the male elf class. He uses a crossbow and rock-on, as well as a great bow for his secondary weapon. He's a pure range DPS that, unlike other classes, does not have the traditional awakening or succession. He starts out with his secondary weapon already available to him, and you go through the Ascension at level 56, which is basically like the awakening for the rest of the classes. His strength is his range DPS and protection. He can be very mobile and deals heavy damage from range. His hardest hitting skills do leave him fairly stationary and vulnerable, though at high gear, he can mostly kill his target before it reaches him. He's very good in all stages of PvE thanks to his fairly decent AoE and range abilities. In duels, he will be favored when facing less mobile classes, and in group fights, he excels at picking off low HP enemies, which oftentimes sees him do very well stats-wise. He's fairly easy to pick up and play, but will take some time to master. A novice archer can be annoying to fight because of the range, but a good archer will be deadly. Now on to Ranger, the female elf class. She's the counterpart to Archer, but in role only. She really doesn't play anything like him. She uses a longbow and dagger for weapons, and a Camisylvian sword as her awakening weapon. Ranger has been a class that has been average for a long time. Succession came out and made her one of the best PvE grinders in the game, but was quickly nerfed to the ground. She's still an above average PvE grinder in both Succession and Awakening, but is outshined by other classes. In terms of duels, her Awaken kit is good, but not easy to pick up and play. You can do well if you dedicate your time to it and learn to play Awaken properly. Her Awakening has a grab that is very useful in certain matchups, but when it comes to Succession, she may be one of the worst duelists in the game. You can still win duels against people who don't know what they're doing, have less gear than you, or are simply AFK. In War, Awaken Ranger is fine in smaller group fights, but in larger wars, Succession is a little bit better. In terms of difficulty, Awakening Ranger is more difficult to learn and master, but Succession isn't so easy to play either. Unlike Archer, Ranger lacks the range and the damage potential as well as protection of the Archer. At closer ranges though, she can still deal a hefty amount of damage, and overall Ranger has had her moments to shine in the past, however brief, but nowadays she is average and outclassed by newer classes. Next up we have Ninja, the male assassin class. He uses a short sword and shuriken and surikatanas as his awakening. Ninja in awakening is one of the slowest fighters in the game, but his succession allows for more AoE ability, helping him in that regard. His dual potential is high, meaning he is one of, if not the best duelist in the game. Recent nerfs to his succession have made Ninja's succession more solid in PvP, but his PvE damage remains the same. And more ninjas in either awakening or succession will have a similar role of disruptors or assassins. Ninja is fairly difficult to pick up and play, but his succession lends itself to being easier to learn. If you are solely interested in dueling, Awakening Ninja now has an advantage over Succession Ninja. If you are more PvE focused, Succession is what you want. The counterpart to Ninja, Kunoichi, is similar in some respects. Kuno uses a short sword and Awakening. In terms of PvE, Succession is about on class in Black Desert. They don't awaken, rather they gain a talent. She was made as a support class, so their kit is filled with heals and party buffs. They are essential in group fights and surprisingly do very well in high-end PvE grind spots. Unfortunately, their mobility is terrible, making them slower to grind with in lower-end areas.
arenas. In duel, she stands no chance with anyone with any semblance of gear. She has heavy PvP damage reductions on all her skills, making them hit like wet noodles. In terms of difficulty, she is fairly easy to pick up, but in group fights, you will have to adapt to tactics and have some positional awareness to do well. Most Shy players that aim to do more will gravitate towards a defensive build, making them more difficult to kill. This is expensive if you also choose to grind for money. Shy starts out with Alchemy and Gathering already leveled to Professional, which is decent and has some passives that lend it to be a very good life skiller and profession class. If you wish to follow that route, Shy is a good class to choose. Her passive leveling gives her added weight capacity, which is great if you're a free-to-play player looking to save some money on weight. And lastly, Shy is able to compose music through an in-game composition engine. You can upload and share your music to other players in the game and will get ratings depending on community likes and dislikes. Overall, Shy is a good support class, a good life scaling class, and a good unique class for those wanting to play something different in Black Desert. Next up, we have Musa and Mewa. Musa is a male class that uses a blade and hornbow with a crescent blade as his awakening weapon. Musa Awakening has very strong clear in PvE in all grind spots. Succession is not as good, but close. He has excellent mobility, allowing him to move from pack to pack with ease. In duels, Musa Awakening requires some skill to do well in, but is fairly protected, allowing him to sometimes dictate the flow of the battle thanks to his mobility. Succession isn't as good and requires higher mastery to do well in. Musa rewards dedication and time commitment to the class. You can easily spot a good Musa from a bad one. In Wars, Musa is a great flanking class, able to get around with ease. His ability to disengage with his speed is especially useful when scouting and flanking in node wars. Overall, he's a great class for beginners who want mobility and decent PvP and PvE damage. Mewa is the female counterpart. She uses a blade and hornbow as well. Able a noble sword as her weapons, as well as the Kratos-like glaives as her awakening weapon. Lan is unique in the fact that she can glide through the air, making her more vertical than other classes in the game. She has a lot of protection in both awakening and succession, with awakening giving her a mid-range grab and a lot of HP regeneration on her skills. This allows Lan to effectively grind in PvE without using as many potions, unlike other classes. Her succession loses the grab and HP regeneration, but gains a lot of AoE damage and defensive traits. In duels, the Lan Awakening has the edge thanks to the grab, but Succession has incredible damage that makes up for it. Also, we can't let for too long in group fights. She can be made more invasive to allow her to survive and act as a peaceful target. In terms of skill, she's easy to pick up but hard to master. Overall, she's one of the least popular classes in the game, but also one of the strongest in terms of potential. Finally, we have Black Desert's latest class, the Guardian, a female giant demi-human. She uses a battle axe and a shield and a halberd as her awakening weapon. She is without question the strongest PvE grinder in the game with her awakening. Her AoE is large and damage output is absurd. She can outgrind classes much higher in gear than her, and she can check players with one skill. She has protection in almost all her skills. She has iframe, she has a protected grab, and her skills aim is acceptably long range. Succession is more versatility focused and it allows her. She trades damage in favor of options. Most players will awakening for the sheer damage potential. Easy learn, very easy play, though in duel she suffers due to உங்களுக்கு 51 rupees மதிப்புள்ள With that said, even classes with grab have to be careful since Guardian will take a chunk of health and the approach last year. In war, she currently top frags, meaning she is consistently at the top of the leaderboards when it comes to kills. You could give a good player a geared Guardian, put them in a war situation, and they will still do well despite knowing very little about the class or what the game is. She can also be seen in both. In war, she's the answer to the question many of you will be asking, which class is the strongest in the game? Let's go. And that's it for me for this 2020 Black Desert class guide. Went through the basics and the flavor of each class. Hopefully it gave you an idea of what classes you may want to check out. If you want to have fun and enjoy the game though, choose a class you like and master the classroom. வீணா டாப் ஸ்கேண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்?
நீ இது பிளாக் டெசர்ட் போ. ம்